பாவங்கள் எல்லாம் மறையுது. என்ன சொல்றீங்களான்னு பாருங்க. ஆண்டவரே அப்பா சந்நிதியில் இந்த மாதிரி சோகமான பாட்டு பாட்டேன். உங்களுக்காக ஒரு சந்தோஷமான பாட்டு பாட்டுலாம் ஆர்ப்பாடத்தில் உட்காந்துருக்குறாங்க. பாஸ்டர்கள் வேற தேவன் வார்த்தைக்கு நீங்க இங்கே இப்படி இருக்கிறீங்கன்னா வார்த்தையில பாருங்க. நல்ல சந்தோஷமா உற்சாகத்தோடு என்ன பண்ண போறோம்? டான்ஸ் வந்தா கட்டி போட்டாங்க ஆடிடுங்க. யாரும் பார்க்க போறது அதுன்னு இல்லை. ஆடும் உற்சாக கூடாது அப்படிதானுங்களே. டக்குன்னு ஆடிட்டு எழுந்து ஆமே பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தலாம் கட்சி கடி கள்ளக்கலராக கிடைக்காது. கட்சி கடி கள்ளக்கலராக கிடைக்காது. எல்லாட்டு காட்டு பொங்கலாக முடியாது. எல்லாட்டு காட்டு பொங்கலாக முடியாது. பஞ்சாயத்து தேர்தலாம் நடக்காது. முட்டி போட்டு ஜெபித்தாக்கா வாழ்க்கையில முட்டி போட்டு ஜெபித்தாக்கா வாழ்க்கையில என்ன வரும்? முட்டி போட்டு ஜெபித்தாக்கா வாழ்க்கையிலே ஜெய வரும். வாழ்க்கையிலே ஜெய வரும். கஷ்டப்படி கலகலராக நடக்காது. கஷ்டப்படி கலகலராக நடக்காது. எல்லாவற்றையும் கொண்டராக முடியாது. எல்லாவற்றையும் கொண்டராக முடியாது. ஐஸ் வாட்டர் குடிச்சு இதுதான் கத்தனால எத்தனை பேர் ஆண்டுக்காக ஊழியம் செய்ய போறீங்க சொல்லுங்க. உடுக்கீங்க போறாத பாலிக்கே வீட்டில் வச்சாங்க மண்டபடி உழைத்து சொல்லிட்டா இவன் உழைத்து காய்ப்பு எல்லாம் உற்சாகமா தூக்குறாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணுன்றதுக்காக தான் ஆண்டவரோட உருவாக்கி இருக்கிறார். திரும்ப ராமன் சொல்ல முடியும். அவருடைய சாயலாக படைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ அவர் எப்படி தெரியுமா போய் ஆசீர்வாதத்தை பழக்கினாரோ அவர் அதே மாதிரி நீங்க சொல்லணுன்றதுக்காக தான் அவருடைய சாயல படைச்சார். எத்தனை பேர் ராமன் சொல்ல முடியும்? நல்லவே எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? இதுக்கு மட்டும் மொத்த போய் வரது போயிடும். ஊழியத்துக்கு வரணும்னே ஆண்டவருக்காக எழும்பும் போது தான் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். எத்தனை பேர் ராமன் சொல்ல முடியும்? பாடினது போல பாட்டு பாடியிருக்க இந்த தாயின் வயிற்றுல என்ன பண்ணிருக்கிறாரு? உருவாக்குறாரு. தாயின் கருவை தான் உருவாக்குனாரு, வேற எங்கேயும் உருவாக்கல. நம்மள தாயின் கருவை முன்குறிச்சிட்டாரு. ஆமா, நம்ம ஊழியத்துக்கு வரணும்ன்றத ஒரே காரணத்துக்காக நம்ம தாயின் கருவுல பேர் சொல்லி அழைத்தது. ஆமா, எத்தனை கிராமம் சொல்ல முடியும்? அல்லேலூயா, எத்தனை கிராமம் சொல்ல முடியும்? ஆசீர்வாதம் நல்லா சத்தமா தூக்குறீங்க. ஆமேன்னு சொல்லணும் போது அதுக்கு வர மாட்டேங்குது. ஆமா, சொல்ல போறீங்க. சந்தோஷமா இருக்குங்க. அப்பா வந்துருச்சுற மெசேஜ் வந்துடும். தூங்கிட்டு இருக்கலாம், காசு கண்டுக்க மாட்டாரு. தூங்கிட வேண்டியதான்.
ஆத்மாவை கத்தர் சொன்னாலும் போயிட வேண்டியதான். இதுதானே கதை. நம்மளுக்கு பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சொல்லி. உங்களுக்கு பிடிக்காத வசனம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணா எங்க அடங்கிருக்கணுமா? அவருடைய பலத்த கைக்குள்ள இதுதான் நம்மளுக்கு பிடிக்காது. அடங்கிடும் போது நமக்கு பிடிக்க முடியாது. நம்ம ஓடணும், நம்ம போனோம். ஆனா ஆண்டோடைய ஊழியத்துக்கு ஓடணும் போது அரை கை கை இதுதான் வரும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆண்டவராக எத்தனை பேர் எழும்ப போறீங்க? அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நானும் சின்ன வயசுல இந்த மைக்கு பிடிச்சி பேசுறதெல்லாம் சாதாரண நினைச்சு மெசேஜ் எடுத்துருந்தேன். போயிட்டு நானும் மெசேஜ் எடுக்கிறேன் எடுத்தேன். நாங்களே மெசேஜ் எடுக்கிறதுக்கு 2 ஹவர் காத்திருந்து மெசேஜ் எடுத்து டக்குன்னு ஒரு வாரம் மைக்க பிடிப்பாங்க, மெசேஜ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஒரு ஆண்டு இடத்துல ஜபம் பண்ணிட்டு போய் மெசேஜ் எடுக்கிறது. ஆமென். ஆண்டு எடுக்க வச்சது. வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஜெபிக்கும் போது அந்த பிரச்சனைகளை தேவன் மாற்றி போற எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவருக்கு லேசான காரியம். ஆமென்.